ஹாய் கைஸ், ஐபிஎல் 42வது மேட்ச் குஜராத் டைட்டன்ஸும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் ஆட போகிறாங்க. ஸோ இந்த மேட்சோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹெட் டு ஹெட் அப்படின்னு பார்க்கும்பொழுது கடைசியாக ஆடின 7 மேட்சஸில் வந்து ஜிடி 3 முறையும் ஆர்சிபி 4 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த சீசன்லேயே வந்து ஒரு மேட்ச் வந்து ஆடி இருந்தாங்க, சின்னசாமி கிரவுண்டில் ஆடி இருந்தாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து 200+ ரன்ஸ் வந்து சேஸ் பண்ணி வின் பண்ணியிருந்தாங்க. பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் இந்த மேட்ச் நடக்க போகுது. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் பேட்டிங் ட்ராக் அப்படின்னு சொல்ல முடியாது, கம்ப்ளீட்டாக பவுலர் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு டீசென்ட் பேட்டிங் விக்கெட்டாக இருந்திருக்கு. அட் த சேம் டைம் பவுலர்ஸுக்கும் நியூ பாலில் கொஞ்சம் ஹெல்ப் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆவரேஜ் ஸ்கோர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் அப்படிங்கிறது 204, செகண்ட் இன்னிங் ஸ்கோர் அப்படிங்கிறது 164. ஸோ சேசிங் கம்பேரிட்டிவ்லி இங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கு. ஆவரேஜாக விக்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலேயுமே வந்து ஓவராலாக வந்து ஒரு 6 விக்கெட் பக்கம் வந்து விழுகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஆர்சிபியோட ப்ராபபிள் பிளேயிங் 11, பில் சால்ட் வந்து ஃபிட்டாக இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஒரு வேளை அவைலபிள் இல்லை அப்படின்னா பெத்தல் ஆடுவார். ஃபிட்டாக இருந்தால் கூட இம்பாக்ட் பிளேயரில் தான் பில் சால்ட் ஆடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபீல்டிங்கில் பெருசாக இன்ஜுரி ஆக்க வேணாம் அப்படிங்கிறதுனால அவரை பெஞ்சில் இருந்து ஆட வைக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. இம்பாக்ட் சப்பா. ஸோ மற்றபடி வேறு எந்த இடத்துலையும் பெருசாக சேஞ்சஸ் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கடைசியாக ஒரு சில மேட்ச் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான வின்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் எந்தவித மாற்றமும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டர் மட்டும் டிம் டேவிடு, ஜிதேஷ் சர்மா இந்த இது கொஞ்சம் மாற்றுவாங்க. ஏன்னா டாப் ஆர்டரில் நல்ல ஸ்டார்ட் கிடச்சிருச்சுன்னா ஸ்ட்ரைட்டாகவே பட்டிதார், அதுக்கப்புறம் வந்து தேவதத் படிக்கலை கூட அனுப்ப மாட்டாங்க. ஓப்பனர்ஸ் நல்ல ஸ்டார்ட் ஒரு 10 ஓவர் வரைக்கும் நின்ட்டாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே பட்டிதார், டிம் டேவிடு, செஃபர்ட் எப்படி போயிடுவாங்க. விக்கெட் அர்லியாக ஃபால் ஆனிச்சு அப்படின்னா தான் வந்து தேவதத் படிக்கல், அதுக்கப்புறம் வந்து ஜிதேஷ் சர்மா, குருணால் பாண்டியா அப்படிங்கிற மாதிரி மேலே அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களும் பெரிய அளவில் எந்தவித மாற்றமும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சிஎஸ்கேயோட ஒரு டீசென்ட் வின் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் எந்தவித மாற்றமும் அவங்களும் பண்ண மாட்டாங்க. ராகுல் திவாத்தியா இம்பாக்ட் சப்பா ஆடுவார். ஸோ ரிமைனிங் எல்லாருமே வந்து ஸ்டார்டிங்கில் இருப்பாங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். பிரசித் கிருஷ்ணா போன மேட்ச் மிஸ் அவுட் பண்ணார் ஒரு இன்ஜுரி காரணமாக. ஸோ அவர் ஃபிட்டாக இருந்தாருன்னா அவர் உள்ளே வந்துடுவார். மானவ் சுத்தர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிச்சு சென்னை பிச்சு அப்படிங்கிறதுனால அண்ட் ஈவினிங் கேம் அப்படிங்கிறதுனால ஒரு கண்டிஷனுக்கு ஃபேவரபுளான பிளேயர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் திரும்ப அசோக் சர்மா பக்கம் போயிடுவாங்கன்னு தான் தோணுது. மோஸ்ட் ரன் ஸ்கோரர் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இந்த 2 டீமில் வந்து விராட் கோலி 351 ரன் லீட் பண்ணுறாரு, ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காரு. சுப்மன் கில் 330 ரன்னு. சாய் சுதர்சன் லாஸ்ட் 2 மேட்சாக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு, 322 ரன்னு. பட்லர் வந்து 220 ரன் அடிச்சிருக்காரு. படிக்கலுக்கு ஓரளவுக்கு நல்ல சீசன் அமைஞ்சிருக்கு இந்த சீசன். அவர் வந்து ஒரு 242 ரன் பக்கம் அடிச்சிருக்காரு. விக்கெட் டேக்கர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது புவனேஸ்வர் குமாருக்கு சூப்பரான ஒரு சீசன் அமைஞ்சிருக்கு. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் 14 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ரவாடா 13 விக்கெட்டு. ஒரு மேட்ச் கம்மியாக ஆடி இருக்காரு பிரசித் கிருஷ்ணா 12 விக்கெட்டு. குருணால் பாண்டியா 9 விக்கெட்டு. ஜோஸ் ஹாசல்வுட் வந்து 5 மேட்ச்ல 8 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ் ஃபைனல் டீம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நீங்கள் இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எந்தவித அப்டேட்டாக இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து டெலிகிராம் சேனலில் ஈஸியாக வந்து என்னால் ஃபாஸ்ட்டாக கொடுக்க முடியும். அண்ட் ஃபைனல் ஃப்ரீ டீம் வந்து நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலையும் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பிளேயர்ஸ் மேட்ச் அப்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜிடியை பொறுத்த வரைக்கும் டாப் 3 பேட்டர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கில்லு, சுதர்சன், அதுக்கப்புறம் வந்து பட்லர். ஸோ இவங்க 3 பேரும் தான் பெரும்பாலான மேட்சஸ் வந்து அதிகப்படியான ஓவர்ஸ் வந்து ஆடுவாங்க, அதிகப்படியான ரன் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் டாப் 3 பேட்டர்ஸ் எந்தெந்த பவுலர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சுப்மன் கில் புவனேஸ்வர் குமாருக்கு அகேன்ஸ்டாக நியூ பாலில் 66 பாலில் 67 ரன்னு 4 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ டெஃபினட்டாக இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கிராண்ட் லீக்ல ஒர்க் பண்ணி பாருங்க. ஏன்னா கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவார். புவனேஸ்வர் குமார் இனிஷியலாக 2 அல்லது 3 ஓவர் போடுவார். ஸ்ட்ரைக் ரேட்டும் பெருசாக இல்லை, 4 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல் மேட்சப்பாக இருக்கும். பட்லர் வர்சஸ் புவனேஸ்வர் குமார் அது சொல்லவே தேவையில்லை. ஸோ பட்லருக்கு ஆரன் ஃபின்ச் எப்படியோ அதே மாதிரி தான் புவனேஸ்வர் குமாரும் நிறைய முறை வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. 101 பாலில் 111 ரன்னு 8 முறை வந்து அவுட் ஆயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அந்த இன்ஸ்விங் பாலுக்கு நிறைய முறை அவுட் ஆகி நம்ம பார்த்துருக்கோம் பட்லர் புவனேஸ்வர் குமாருக்கு அகேன்ஸ்டா. ஸோ அது வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. சாய் சுதர்சன் வர்சஸ் ஜோஸ் ஹாசல்வுட் 21 பாலில் 28 ரன்னு
2 முறை அவுட் ஆயிருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட்டும் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இது என்ன கதை சொல்லுதுன்னா, எல்லாருமே கொஞ்சம் திணறி இருக்காங்க அப்படிங்கிற மாரி நம்மளால பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ஸ்ட்ரைக் ரேட் அந்த அளவுக்கு பயங்கரமான ஸ்ட்ரைக் ரேட் இல்ல. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 100, 110 அந்த ரேஞ்சில தான் ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு. அதிக முறை அவுட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாரி பார்க்கணும். சுப்மன் கில் கேஸ்வில்வுட்டுக்கு அகைன்ஸ்டாவும் 30 பால்ல 25 ரன் 2 முறை அவுட் ஆயிருக்காரு. குருணால் பாண்டியாக்கு அகைன்ஸ்டா 60 பால்ல 65 ரன் 1 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ இந்த டாப் 3 பேட்டர்ஸை இந்த மேட்சப்ஸை நீங்க வந்து கிராண்ட் லீக்ல கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்ல ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆர்சிபி பேட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரபாடாக்கு அகேன்ஸ்டா விராட் கோலி 43 பால்ல 58 ரன் 3 முறை அவுட் ஆயிருக்காரு. தேவ்தத் படிக்கல் ரஷித் கானுக்கு அகேன்ஸ்டா 36 பால்ல 36 ரன் 4 முறை அவுட் ஆயிருக்காரு. பட்டிதார் ரபாடாக்கு அகேன்ஸ்டா அவுட் ஆனதில்லை அப்படின்னாலும் கூட 15 பால்ல வேறு 8 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. அது வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஸ்ட்ரகிள் தெரியுது. விராட் கோலி வர்சஸ் பிரசித் கிருஷ்ணா 41 பால்ல 69 ரன் 3 முறை அவுட் ஆயிருக்காரு. பில் சால்ட் வர்சஸ் ரஷித் கான் அப்படின்னு பார்க்கும்பொழுது 8 பால்ல 7 ரன் 2 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ பில் சால்ட் ஆடுற பட்சத்தில் பவர் பிளேல வந்து ரஷித் கானுக்கு ஒரு சில ஓவர் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த மேட்ச் அப் ஒர்க் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா சிராஜுக்கு அகேன்ஸ்டா 28 பால்ல 56 ரன் கிட்டத்தட்ட 200+ ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காரு. பட் 2 முறை அவுட் ஆயிருக்காரு. பில் சால்ட் வர்சஸ் ரபாடா அப்படின்னு பார்க்கும்போது 25 பால்ல 47 ரன் 2 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ இவர் மட்டும்தான் வந்து ஓரளவுக்கு பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காரு. பட் விக்கெட்டும் வந்து கொடுத்துருக்காரு. டிம் டேவிட் வர்சஸ் பிரசித் கிருஷ்ணா 8 பால்ல 18 ரன் 1 முறை அவுட் ஆயிருக்காரு. டிம் டேவிட் ரஷித் கானுக்கு அகேன்ஸ்டா 49 பால்ல 68 ரன் 2 முறை அவுட் ஆயிருக்காரு. தேவ்தத் படிக்கல் வர்சஸ் சிராஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 27 பால்ல 27 ரன் 3 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ இந்த மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஏன்னா தேவ்தத் படிக்கல் வரும்பொழுது சிராஜ் வந்து 1-2 ஓவர் கையில் வச்சிருப்பாரு. ஸோ இந்த மேட்சப்பும் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபைனல் ஸ்மால் லீக் டீமு கேப்டனா சுப்மன் கில்ல போட்டிருக்கேன். நான் 2 மேட்சா பெரிய அளவில் ஸ்கோர் எதுவும் வரல. ஒரு ஸ்டார்ட் கிடைக்குது. பட் பெருசாக ஸ்கோர் எதுவும் வரல. பட் நீங்கள் மாத்திரதா இருந்தால் மாற்றிக்கோங்க. மேட்சப்ஸ் வந்து எல்லா பிளேயருக்குமே ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்காக தான் இருக்குது. விராட் கோலியும் ரபாடா பிரசித் கிருஷ்ணா அகேன்ஸ்டா கொஞ்சம் விக்கெட்ஸ் நிறைய முறை கொடுத்துருக்காரு. சுப்மன் கில்லுக்கும் புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட், குருணால் பாண்டியா அகேன்ஸ்டா நல்ல நம்பர்ஸ் இல்லை. சாய் சுதர்சனுக்கு ஹேசல்வுட்டுக்கு அகேன்ஸ்டா பெரிய அளவில் நம்பர்ஸ் இல்லை. பட்லர் புவனேஸ்வர் குமாருக்கு அகேன்ஸ்டா ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. படிக்கலும் பார்த்தீங்கன்னா வந்து சிராஜுக்கு அகேன்ஸ்டா வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ மாத்திரதா இருந்தால் நீங்கள் மாற்றிக்கோங்க. அதே போல் ஜேக்கப் பெத்தலுக்கு பதிலாக புவனேஸ்வர் குமார் எடுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இல்லை குருணால் பாண்டியா அகேன்ஸ்டா எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கோங்க. பெரிய கிரவுண்டு, அதனால தான் குருணால் பாண்டியா என்னுடைய டீமில் எடுத்திருக்கேன். அவர் கொஞ்சம் அடிக்க போகும்போது விக்கெட் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ இதான் என்னுடைய ஃபைனல் டீமு. இதில் ஒரு சில ரிஸ்க் எடுத்திருக்கேன். லாஸ்ட் மினிட்ல பிச் ரிப்போர்ட் இதெல்லாம் பார்த்துட்டு கூட நான் மாற்றி உங்களுக்கு ஃபைனல் டீம் வந்து டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்றேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ரெடிக்ஷன் படி நீங்கள் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. நன்றி.